இப்போ இதயத்தில் ப்ராப்ளம் ஏன் வருது அதிகம்னு பார்த்தீங்கன்னா, சால்ட் அதிகமாக இருக்கும், டென்ஷனாக இருப்பாங்க, ஓவர் பிளட்டு வந்து ஸ்பீடாக அவங்களுக்கு ரன் ஆகும், உப்பு அதிகமாக இருக்கும், அதுதான் பொட்டாசியம். சோடியம் வந்து குறைவாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா கம்பல்சரி ஹார்ட் ப்ராப்ளம் வருது. எதை பற்றியும் சிந்திக்கவே வேணாம். ஏன்னா இதயத்தில் வந்து நம்ம பாரங்கள் போட போட வந்து அதை அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், ஏதாவது ப்ராப்ளம் அதை ஃபேஸ் பண்ண முடியாது. அந்த கீரையை வேக வச்சு நம்ம அந்த கீரையோட அந்த சாறையும் குடிக்கணும். சூப்புன்னு சொல்லுவாங்க, கீரை சூப்பு. இதெல்லாம் வந்து உணவு மூலியமாக சரி பண்ணிக்கூடிய ஒரு பொருள். வணக்கம் நேயர்களே, யோகா மீடியாவிலேருந்து வசந்தி. இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இதயம் வந்து நின்றுடுச்சுன்னா எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகாது. மற்ற எல்லாத்துக்குமே வந்து மாற்று ஏற்பாடு இருக்குது, ஆனால் இதயத்துக்கு கிடையாது. இதயம் வந்து இருக்குது, ஆனால் அதை வந்து யாரும் அவ்வளோவா ஸ்ட்ரெயின் பண்ணுறதில்ல. ஸோ இதயம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா நாம் ரிலாக்ஸாக இருக்கணும். முக்கியமான விஷயம், டென்ஷன் அதிகமாக ஆகக்கூடாது. ஸோ இதயம் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்துருச்சு. அப்போ நம்ம அதை எப்படி செய்யலாம்? சயின்ஸ் ரீதியாகவும் மரபு ரீதியாகவும் அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் மூலியமாகவும் பார்க்கலாம். அதே மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், உணவு மூலியமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதையும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் முறை கிட்டத்தட்ட நம்மளுடைய இதயம் வந்து துடிக்கும். இந்த இதயம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய ஃபாஸ்ட் மூவிங்கில் நாம் இருக்கோம். யாருமே எங்கேயுமே பொறுமையாக உட்கார்றதோ பேசுகிறதுக்கோ நிற்கிறதுக்கோ டைமே இல்லை. அந்த நிற்கிற நேரம் கூட யாருமே வெயிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ இதயத்தில் ப்ராப்ளம் ஏன் வருது அதிகம்னு பார்த்தீங்கன்னா, பொட்டாசியம் அதிகமாக இருக்கும், சால்ட் அதிகமாக இருக்கும், அதே மாதிரியே டென்ஷனாக இருப்பாங்க, ஓவர் பிளட்டு வந்து ஸ்பீடாக அவங்களுக்கு ரன் ஆகும். அடுத்தது அவங்களுக்கு வந்து சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கும், பெயின் இருக்கும். கூடவே வந்துட்டு அந்த பெயின் வந்தால் அவங்களால உணர முடியாது, இது என்ன வலின்னு அவங்களுக்கு சொல்லவும் தெரியாது. உடம்புல ஓடுற ரத்தம் வந்து இதயத்துக்கு நெருக்கமாக ஓடுது, அதனால தான் ஹார்ட் ப்ரெஷர் வருது. ஸோ இந்த ஹார்ட் ப்ரெஷர் எப்படி வருது அதிகம்னு பார்த்தீங்கன்னா, உப்பு அதிகமாக இருக்கும், அதுதான் பொட்டாசியம். சோடியம் வந்து குறைவாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா கம்பல்சரி ஹார்ட் ப்ராப்ளம் வருது. ஸோ இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இனிமேல் வந்துட்டு நம்ம அதை வராமல் குறைச்சிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலான்றதையும் பார்க்கலாம். பொட்டாசியம் தான் ஹார்ட்டை அமைதிப்படுத்துகிற மினரல். ஸோ சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதயம் வந்து பழகணும், ஓடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நாம் இப்போ அப்படியே இருக்கிறோம், யாருக்கிட்டையாச்சும் பழகிறதுக்கு நேரம் இருக்குதா? இல்லை. ஆனால் நம்ம இதயத்துக்கிட்ட பழகணும். அது வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிகாலையில் வெதுவெதுப்பான சுடுநீர் குடிக்கணும். அதே மாதிரியே அதிகம் உப்பு காரம், அதுவும் முக்கியமாக நல்ல எண்ணெய்களை வந்து நாம் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் சித்தர்கள் பயன்படுத்தி அவங்களாம் உணவே வந்து சமைக்காத உணவு தான் சாப்பிட்ருக்காங்க. அது எண்ணெயெல்லாம் அதில் கிடையாது, அப்போ கிடையாது, இப்போ வந்து. ஆனால் நம்ம கம்பல்சரி எண்ணெய் வந்து சுத்தமான எண்ணெயாக எடுத்துக்கணும். நெத்தியில் சந்தனம் வச்சுக்கிறது, மஞ்சள் கலந்த பால் குடிக்கிறது, அதிகாலையில் நடக்கிறது, கூடவே வந்துட்டு பார்த்திங்கன்னா வாக்கிங் வந்து கம்பல்சரி இளம் வெயிலில் நாம் நடக்கணும். இதெல்லாம் வந்து சித்தர்கள் சொல்லியது. கோயில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ரிதம், எப்படி சொல்கிறது, இதயத்துக்கு வந்து ரிதம் தேவைப்படுது. மெல்லிய பாடல்கள் இந்த பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் சுப்பிரபாதமும் இருக்கும், கந்தசஷ்டி கவசம் போயிட்டுருக்கும், கூடவே வந்து சிவபிராயணம் போயிட்டுருக்கும். எல்லாமே வந்து மனதுக்கு இதமாக இருக்கும். அது வந்து ஹார்ட்டுக்கும் தான் சேர்த்தி தான் அது பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான தாளங்கள், மியூசிக்கெல்லாம் நம்ம கேட்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அப்படிங்கும்போது இதயம் சம்மந்தமான பிரச்சனைகள் அதிகமாக நமக்கு வராது. இதயம் சம்மந்தமான ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். அழகாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு உணவு மூலியமாகவே நம்ம சரி பண்ணிக்கலாம். பூண்டு, எலுமிச்சம்பழம், வெந்நீர், இது 3ஐயும் கலந்து காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிங்க. டீ குடிக்காதீங்க. இதை வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பாக சாப்பிட்ணும். பூண்டை வந்து முன்னமே வந்து நல்லா கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு எலுமிச்சம்பழம் சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு டம்ளர் நல்லா ஒரு கலவையாக குடிச்சிருங்க. சூப்பரான ரெமெடி. உணவில் நீங்கள் கொஞ்சம் பூண்டு அதிகமாக எடுத்துக்கோங்க. வெள்ளரிக்காயும் தேனும் கலந்த தண்ணீர் எடுத்துக்கணும். அந்த உணவு அதிகமாக நம்ம சாப்பிடணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெந்தய டீ சாப்பிடுங்க. அடுத்தது துளசி ஆம்லா ஜூஸ் குடிங்க. பனங்கற்பட்டி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணி நல்லா ஃபங்க்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஹார்ட்டுக்கு வந்து ரிதமாக போகும், வேகமாக ஓடாது. அடுத்து வந்து துளசியும்
நெல்லியும் போட்டு ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரை சூப்பில் நம்ம கம்பல்சரி அதிகமாக எடுத்துக்கணும். அதிகமானா வாரத்தில் 2 நாள் கம்பல்சரி எடுத்துக்கலாம். இளம் முருங்கைக்கீரையில் பூண்டு சீரகம் தட்டி போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு அந்த கீரையை வேக வச்சு நம்ம அந்த கீரையோட அந்த சாறையும் குடிக்கணும். சூப்புன்னு சொல்லுவாங்க, கீரை சூப்பு. இதெல்லாம் வந்து உணவு மூலியமா சரி பண்ணிக்கூடிய ஒரு பொருள். முருங்கைப்பூ கிடைச்சாலும் சாப்பிட்ருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ரத்தத்தை நல்லா பியூரிஃபை பண்ணி அழகாக ஃபங்க்ஷன் பண்ணும். ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷென்மென் சொல்லிட்டு இந்த பாயிண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வலது கைக்கு இந்த சுண்டு விரலுக்கு கீழே இருக்கிற இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தி விடணும், அழுத்தி விடணும், அழுத்தி விடணும். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் பண்ணோம் அப்படின்னா பயம், படபடப்பு இது எல்லாமே குறையும். ஓகேங்களா? இது ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ். பெர்காடியம் 6 P6 பாயிண்ட்ஸு. இது வந்து நம்ம இந்த கைக்கு கீழே ஒரு 3 விரலை வச்சு எடுத்துட்டு இதுக்கு கீழே இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் நாம் ப்ரெஷர் பண்ண போகிறோம். இதை நாம் அழுத்தி விடணும், அழுத்தி விடணும், அழுத்தி விடணும். ரொம்ப முக்கியமானதுங்க இதெல்லாம். இதெல்லாம் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி நல்லா இதை கவனித்து அதுக்கப்புறம் தான் இதை நம்ம உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறோம். ஸோ இதை நல்லா கவனமாக பண்ணுங்கள். ஹார்ட் இல்லையா, அதனால் இது நல்லா கவனமாக பண்ணும்போது நமக்கு இது ரொம்ப ரொம்ப அதாவது குமட்டல் இருக்கும் இல்லையா, இந்த குமட்டல் பிரச்சனை, வாந்தி பிரச்சனையில் வரும். ஹார்ட் ப்ராப்ளம் வந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் வரும். ஸோ இது வராமல் இது தடுக்கும். அதனால் இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸு நல்லா கவனமாக பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி மார்பில் அழுத்தம் வரும், அதே மாதிரி வலி இருக்கும், குமட்டல் இருக்கும். இது எல்லாத்துக்குமே இந்த பாயிண்ட்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வராமல் நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணோம். இந்த ப்ரெஷர் பாயிண்ட் நம்ம கொடுக்கும்போது 1 to 2 நிமிஷம். ஓகே. அடுத்தது GV24. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், இந்த புருவங்களுக்கு 2க்கும் நடுவில் இருக்கிற இந்த பாயிண்ட்டு. இதை வந்து நாம் அழுத்தம் கொடுத்து எடுக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஆஞ்ஞா, இதான் 3rd ஐன்னு சொல்லுவோம். இதை நாம் அழுத்தம் கொடுத்து எடுக்கணும். இது எல்லா விதமான உறுப்புகளுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி கிட்னிக்கு கொடுத்தோம், தைராய்டுக்கு கொடுத்துருக்கோம். அடுத்து ஏற்கனவே தலைவலிக்கு, ஐ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இதை கொடுத்துருக்குறோம். ஸோ இது ஒன்று, இது ஒரு அழுத்தம். இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் தடுக்கணும் அப்படின்னா 40% உப்பை குறைச்சிக்கோங்க. அதே மாதிரியே சமைக்காத உணவுகள் எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களால் எடுத்துக்க முடியுமோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. சமைக்காத உணவுகள், பச்சை காய்கறிகள், அதாவது சுரைக்காய் நம்ம பச்சையாக சாப்பிட்லாம், சாலட் போட்டு சாப்பிட்லாம். பீர்க்கங்காயும் சாலட் போட்டு சாப்பிட்லாம், புள்ளங்காய் சாலட் சாப்பிட்லாம், பச்சையாகவே இதெல்லாம் நம்ம சாப்பிடணும். வாழைத்தண்டு இருக்கு இல்லையா, நீங்கள் வீட்டில் கம்பல்சரி ஒரு தயிர் சட்னி, தயிர் பச்சடின்னு போடுவீங்க இல்லையா, அதுக்கு பதில் இனிமேல் இந்த வாழைத்தண்டை நல்லா நொறுங்க கட் பண்ணி நாரை எடுத்துட்டு தயிரை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது, அப்போ தானே நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் கொஞ்சமாக பெப்பரும் கொஞ்சமாக சீரகத்தூள் எல்லாமே ஒரு பிஞ்சு தான் போடணும், ரொம்ப போடக்கூடாது. கலந்து அதை கலக்கின உடனே நீங்கள் சாப்பிட்றணும். வச்சிருந்து அரை மணி நேரம் ஆகட்டும், அது ஊறட்டும்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. கலக்கின உடனே சாப்பிடணும். நல்லா மெண்டு நான் சாப்பிடும்போது இதெல்லாம் வந்து பச்சையாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள். ஓகேவா? டீ காஃபி ஒரு தடவை நீங்கள் எடுத்துங்க. குறைக்க முடியல அப்படின்னா ஒரு தடவை எடுத்துக்கோங்க. தண்ணி நிறைய குடிங்க. கம்பல்சரி 8 to 8:30 மணிக்கெல்லாம் செல்ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குறதுக்கு பெட்டுக்கு போயிருங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய மனதை, முக்கியமாக இதயத்தை அமைதியாக வச்சுக்கோங்க. எதை பற்றியும் சிந்திக்கவே வேணாம். ஏன்னா இதயத்தில் வந்து நம்ம பாரங்கள் போட போட வந்து அதை அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், ஏதாவது ப்ராப்ளம் அதை ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கணும். நடைப்பயிற்சி அவசியமாக நம்ம செய்யணும். கம்பல்சரி இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இதயம் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா இதயத்தை நீங்கள் தான் கவனமாக பார்த்துக்கணும். அவங்க வந்து உங்களுக்கு பொறுமையாக வேலை செஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் அதை ஒர்க்லோடு அதிகமாக போட்டிங்க அப்படின்னா அது என்ன பண்ணும், அதனோட வேலைகள் செயல்திறன் கொஞ்சம் குறைஞ்சி போகும். அப்போ நமக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வரும். ஸோ இதயம் வந்து உங்களை தினமும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் தினமும் நன்றி சொல்லணும். கம்பல்சரி என்னுடைய இதயத்துக்கு தினமும்
நான் நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு தினமும் 3 தடவை நன்றி 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 உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை இதயத்துக்கு ஒரு 5 நிமிஷம் செலுத்தலாம், தப்பே இல்லை. நன்றி செலுத்திட்டு தூங்க போங்க. இதயத்தில் வர ப்ராப்ளங்கள்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம உடம்பு வந்து ஒரு கோவில், அந்த கோவிலை அழகாக வச்சுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நாளைக்கு வேறு ஒரு பதிவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி. நன்றி.